ஏய் அன்பு, இன்ஸ்பெக்டர் வர சொன்னார்னு அவசரமா போன. அன்பு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். என்னாச்சுடா ஒரு மாதிரி இருக்க? வேலையில ஏதாவது டென்ஷன் இருந்ததா? சீக்கிரமா வேற வந்துட்ட. அதுக்குள்ள டியூட்டி முடிஞ்சிருச்சா? டியூட்டி முடியலக்கா, வேலையே மொத்தமா முடிஞ்சு போச்சு. அன்பே, அன்பே. அன்பு, என்ன கையில் இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய், ஏதாச்சும் பிரச்சனையாடா? டியூட்டி முடிஞ்சதான்னு கேட்டா வேலையை மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற. ஏய், நீ சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? வேலை மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னா நாங்களாம் என்னன்னு யோசிக்கிறது? நீங்க யோசிக்கிறதாக்கா சரி. நான் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் அதான். அன்பு, அன்பு, என்ன சொல்ற நீ? அப்படின்னா உன்னோட போலீஸ் வேலை? ஆமா, இதுக்கப்புறம் போலீஸ் வேலையில நான் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த போலீஸ் வேலை போயிடுச்சுன்னு கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. டேய், எதுவுமே கேட்காதீங்கன்னா என்னடா அர்த்தம்? நீ ஏதோ பிரச்சனையில வந்திருக்க, என்னன்னு கேட்டா வேலை போயிடுச்சுங்கிற. இதெல்லாம் கேட்டு நாங்க என்ன யோசிக்கிறது? எதுவுமே கேட்க கூடாதுன்னா என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா இரு இரு, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, இரு. அன்பு, என்னடா பிரச்சனை? எதனால உன் வேலை போச்சு? சரி, வேலை போற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? நான் இந்த தப்பு பண்ணலக்கா. தப்பு பண்ணவங்கள தட்டி கேட்டேன். அது தப்புன்னு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. டேய், போலீஸ் வேலையே தப்பு பண்றவங்களை தட்டி கேக்குறது தானே? அதை கேட்டதுக்காக உன்னை ஏன்டா வேலையை விட்டு தூக்குனாங்க? அண்ணா, இங்க யாரு தப்பு சரிங்களா இங்க யாரும் யோசிக்கிறது இல்ல. ஏழையா இருக்காங்களா பணக்காரங்களா இருக்காங்களான்னு மட்டும்தான் பாக்குறாங்க. இங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் மரியாதையே இல்ல. தப்பு பண்ணவங்க பணக்காரங்களா இருந்தா அவங்க நல்லவங்களா ஆயிடுறாங்க. எந்த தப்புமே செய்யாதவங்க ஏழையா இருந்தா அவங்க சாட்சியே இல்லாம கெட்டவங்களா ஆயிடுறாங்க. அவங்க தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு முடிவே பண்ணிடுறாங்க. இந்த பணத்துக்கு முன்னாடி உண்மை நேர்மை நியாயம் தான் மரியாதை நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அதிகாரத்துக்கும் பவருக்கும் மரியாதையே இல்லாம போயிடுச்சு. அன்பு, அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு போறத அவ்வளவு பெருமைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நடந்தது யோசிக்கும் போது வெக்கப்படுறேன்க்கா. அந்த யூனிஃபார்ம்க்குன்னு ஒரு மரியாதை இல்லாம போயிடுச்சு. அது நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இங்க தப்பு பண்றவங்களோட அதுக்கு துணை போறவங்க தான் அதிகமா இருக்காங்க. டேய், என்னென்னமோ சொல்ற. வேலை போற அளவுக்கு என்ன பிரச்சனை? யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவசங்கரி தான்க்கா. அந்த பொம்பளை பண்ண வேலையால தான் என் வேலையே போச்சு. அன்பு, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அவங்க என்ன பண்ணாங்க? இன்னுமா உங்களுக்கு புரியல? நான் போய் அந்த சிவசங்கரி வீட்டுல பிரச்சனை பண்ணல. அந்த பொம்பளை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அதுவும் நான் வேலை செய்யற ஸ்டேஷன்லயே கொடுத்திருக்கு. ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் என் மேல காண்ட்ல இருந்தான். என்ன கோவப்படுத்துற மாதிரி உங்களை தப்பா பேசினான். பொறுத்துக்க முடியல, கோவப்பட்டு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டேன். ஐயோ டேய், என்ன அன்பு சொல்ற? இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டியா?